வணக்கம் எனது அருமை உறவுகளே. இந்த நாள் இறைவன் அருளால் ஆசையால் நம் அனைவருக்கும் என் ஆகட்டும். நம்ம குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் போட்டுட்டு நம்ம அவங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம அவங்க கூட இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சம்பாதிக்க முடியலனாலும் நம்ம ஒரு அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ ஃபினான்ஷியலி அதாவது பண பற்றாக்குறை இருந்தால் கூட பெண்கள் அவங்க நகையை வைத்தோ இல்லை அண்ணன் தம்பிகிட்ட கை காலில் விழுந்தோ இல்லை ஏதோ வாங்கி ஏதோ நம்ம அடைச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த கணவனை காப்பாற்றுறக்கோ இல்லை அப்பா யாராக இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கணவனாக இருக்கிறவங்க அந்த மனைவியை அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சமீப காலமாகவே கொஞ்சம் காலமாகவே பார்த்து தான் இருக்கேன். ஒரு கிட்னி பேஷண்ட்டை ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களும் சரி. இப்போ இன்னொருத்தங்க இருக்காங்க, கை கால் உடஞ்சி கொஞ்சம் படுக்கிற சூழ்நிலை இருக்க வேண்டிய மனைவியாக இருக்க ஒரு அக்காவும் இருக்காங்க. இப்போ யாருமே அவங்க கணவனாக இருக்கவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அதோட நம்ம கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மெனக்கட்டுறதோ இல்லை திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகும்போது இன்னொரு டாக்டர் நம்ம அதுக்கான சரியான வழிமுறை கையாளுறோமானா கிடையாது. அவங்க கடமை என்ன சாப்பாடு போடுறது மட்டும் தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா அந்த டைமில் ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என் மனதாலையும் உணர்ந்திருக்கேன். கண்ணால் பார்த்துருக்கேன், மனதால் உணர்ந்திருக்கேன். அப்படிங்கும்போது அவங்கள ஒரு மனைவியே கணவன் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு மனைவி அதே இது ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மனைவி விழுந்து கவனிக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலை முந்திலாம் பெரிய குடும்பம், ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பார்ப்பாங்க. இப்போ 2 பேர் தான் இருக்கும். பிள்ளைங்க வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டால் எனக்கு காய்ச்சல் வந்தால் என் ஹஸ்பண்டால் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு காஃபி போடவே தெரியாது. ஒரு காஃபிக்கே இந்த நிலமை அப்படின்னா சமையல் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் இந்த சூழ்நிலையில் நம்ம சமுதாயத்தில் எனது அருமை சகோதரிகளை நான் சொல்கிறது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சமைக்கிறது ஆம்பளை பிள்ளை செய்யக்கூடாது அப்படிலாம் வளர்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப சின்ன குடும்பம். அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு முடியலன்னு இன்னொருத்தர் சமைச்சு தான் ஆகணும். அதனால் நீங்கள் நல்லபடியாக கற்றுக் கொடுங்க. எப்படின்னா எல்லோரும் சமைக்கலாம், எல்லோரும் தட்டு கழுவலாம், எல்லோரும் காஃபி போட கற்றுக்கலாம், தப்பு கிடையாது அப்படி சொல்லி வளங்க. அதே மாதிரி ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லாம் எப்படி பராமரிக்கலாம், நமக்கே உடம்பு சரியில்லாம் நம்ம பிள்ளைங்க எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது ஆண் பெண் அப்படி வித்தியாசம் பார்க்காம 2 பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத பொறுத்து தான் வருங்காலத்தில் அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்க வீட்டில் யாருக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க பராமரிச்சுக்க முடியும், அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும். அதை விடுத்து பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு பிரிச்சுலாம் பார்க்கவே கூடாது. இந்த காலத்தில் பெற்றோராக இருக்க நம்ம தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வித்தியாசம் பார்க்காம சரிசமமான பங்கு கொடுத்து அந்த ஒவ்வொரு குடும்பத்துலையும் எப்படி ஒற்றுமையாக யாருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நான் இப்போ சமீப காலமாக எனக்கு பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சிடுது. ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த பெண் எவ்வளோ அவ்வளோ உயிரை கொடுத்தாது காப்பாற்றணுங்கிற எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு உழைக்கிறாங்க. அந்த 2 பேர் அந்த அக்கா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எனக்கு இன்னும் ஒரு கேள்விக்குறி என்னென்னா, அப்போ எல்லா காலத்துலேயும் பெண்கள் மட்டும் தான் தியாகத்துக்கு ரெடி ஆகணுமா, ஆண்கள் ரெடியே ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நம்ம பிள்ளைங்களை சரியான முறையில் சொல்லி வளர்க்கணும். தன் மனைவிக்காக உயிரை கூட தியாகம் பண்ணுற சகோதரர்கள் இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி பேசலை, பொதுவாக சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த காலத்தில் எல்லாருமே ஒரு கோப்பான குடும்பத்துக்கு நோக்கி போகணும் அப்படின்னா 2 பேருமே சரிசமம் அப்படின்னு நினச்சி வேலையும் பகிர்ந்துக்கணுங்கிறது தான் உண்மை. மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.